யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஏய் என்னடி உசுப்பேத்தி விட்டுட்டு அப்படின்னு நின்றுட்டு இருக்கா? கொடுக்கணும்னு தோணுச்சு, ஆனால் இப்போ கொடுக்க வேணாம்னு தோணுது. ஏன் அப்படி? கொடுக்கணும்னு தோணுச்சு, இப்போ கொடுக்க வேணாம்னு தோணுதா? ஏய் என்ன? கார்த்தி, உனக்கும் தான் விருப்பம் இல்லைல்ல? அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் ஃபோர்ஸ் பண்ணணும்? ஏய் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் பேசி எடுத்து அதுக்கப்புறம் கொடுக்கலாமேன்னு. அதான் அதே பாயிண்ட்டை தான் நானும் சொல்கிறேன். பேசிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கலான்னு. பாவி, என்ன கார்த்தி? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். வேணும்னா தர முடியாதே. தர முடியாதுன்னா அப்போ நான் எடுத்துக்கிறேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீ குட் பை இல்லை? நான் எப்போ சொன்னேன் உங்ககிட்ட நான் குட் பைன்னு? வேணும் வேணும். நான் எடுத்துக்க போறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடி. ஏய் கார்த்தி, நான் தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. வேணாண்ணா. அதெல்லாம் சரி வராது. நான் தான் சொல்லிட்டேனே, நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் கொடுக்குறேன்னு. லவ் மூமெண்ட் என்ஜாய் பண்ண வேணாமா? அது எதையோ என் வாய் சொல்ல தொடங்க, அதையே உன் வாய் சொல்லி அடங்க, உதடுகள் நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன். நிலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க, இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன். ஒரு கண்ணில் அமுதம் கண்டேன், மறு கண்ணில் அமிலம் கண்டேன், எங்கெங்கோ தேடி தேடி உன்னில் என்னை நான் கண்டேன். ஒரு கிஸ் தானடி, உண்மையை சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லையா? அது விருப்பம் இல்லைன்னா சொல்லு, கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். சொல்லு. விருப்பம்தான், ஆனால் ஒரு கிஸ்க்கு மேலே எந்த லிமிட்டையும் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏய் நான் அப்படிலாம் மைண்டில் வச்சிருக்கவே இல்லடி. நீ சொல்கிறத பார்த்தா தான் எதோ தோணும் போலையே. தோணும். இங்கே பாரு, இப்போவே சொல்லிட்டேன். ஒரு கிஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போய் நீ ட்ராப் பண்ணிடணும். ட்ரை பண்ணுறேன்னு. ஃப்ராடு. தலை தொடும் மழை, செவி தொடும் இசை, இதழ் தொடும் சுவை, கார்த்தி. ஐ லவ் யூ பவிமா. இனிப்பாயே, விழி தொடும் திசை, விரல் தொடும் கனை, உடல் தொடும் உடையே, இணைவாய். யாவும் நீயாய் மாறி போனால் நானும் நான் இல்லை. மேலும் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா? கார்த்தி, கொஞ்சமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா தப்பு இல்லையே. என் பவியோட இந்த உதடு அட்வான்டேஜ் எடுத்துக்கூடான்னு தான் சொல்லுது. அப்படியா சொல்லுது? உன் பொண்டாட்டிட்ட அவ எப்போ வேணாலும் நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு சொல்லுது. அப்போ எடுத்துக்கலாம். பவி, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்டி துண்டி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தேரோடு பூவனம் ஒன்று வாரோடு சரியும் போது, அணுவெல்லாம் ஆகாயம் போல் பிரிகின்றதே. தேகம் ரெண்டும் பிரியாதா,
ஜீவன் எரியும் சுடராக முத்தம் என்னும் எண்ணெய் ஊற்றுவோம் ஆமை. பவி உண்மையா ஓகேவா? சார் தானே அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி என் ஒருத்தட்டு வேற உங்களுக்கு பதில் சொல்லுச்சுன்னு சொன்னீங்க. சொல்லச்சு தான். இப்போ கூட வந்துட்டு ஓகேன்னு தான் சொல்லுது. கண் பார்வையும் என்ன நீ எடுத்துக்கூடன்னு தான் சொல்லுது. அப்புறம் என்ன சார் கேள்வி கேட்குறீங்க? அவ்வளோ நம்பிக்கை அடிய மேலே. என் கார்த்தி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் சும்மா தான் கேட்டேன். என் பவி மேலே எனக்கு ஓவர் லவ் இருக்குதான், எமோஷன்ஸ் இருக்குதான். பட் பவியை இப்போவே எடுத்துக்கணும்ல ஆசை இல்லை. ஆனால் பவி எப்போவுமே ரெடியாக தான் இருக்கா. என் கார்த்திக் தான் பவின் முடிவு பண்ணதுக்கப்புறம் அவனுக்கு எப்போ என்ன கொடுத்தா என்ன? அப்போது எப்போ கேட்டாலும் கார்த்திக்கு பவியை கொடுக்க ரெடியாக தான் இருக்கீங்க. ஆமாம். ஆனால் நீங்கள் கொடுத்தாலும் இப்போதைக்கு கார்த்திக்கு பவி வேணாம். ஓகேங்களா மேடம்? அப்படிங்களா? ஆமாம். அப்புறம் ஏன் சார் ரூமுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? கூப்பிட்டு வந்தேன்தான், கொஞ்சம் தடுமாறிட்டேன்தான். ஆனால் தப்புடா கார்த்தி, உன் பவி கழுத்தில் தாலியை கட்டிட்டு உரிமையாக அவளை எடுத்துக்கோடா அப்படின்னு ஏதோ ஒரு அடி மனசில் ஒரு ஞாபகம் வந்துருச்சு. அப்படிங்களா? அப்படிதாங்க. அப்போ எப்போ தாலி கட்ட போறீங்க? கூடிய சீக்கிரமே. ஐ லவ் யூ முட்டைக்கண்ணா. ஐ லவ் யூ டி முட்டைக்கண்ணி. நீ எவ்வளோ ஐ லவ் யூ சொல்லியிருக்கியோ அதை விட அதிகமான ஐ லவ் யூ நான் தான் சொல்லணும். ஆனால் அவ்வளோலாம் உன்னால் சொல்ல முடியாதுடி. சொல்லுவேன். பார்க்கலாமா? ஐ லவ் யூ கார்த்தி. ஐ லவ் யூ பவி. ஐ லவ் யூ கார்த்தி. ஐ லவ் யூ பவி. கார்த்தி, என்னடி? அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமா? இல்லை இல்லை, சரி வராது, சரியே வராது. இந்த கண்ணை பார்த்தா அவ்வளோதான். இல்லைங்க, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாடி, உன்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன். அடப்பாவி. இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நீங்கள் இருந்தீங்கனாலும் சரி வராது. அப்போ கிளம்பலாமா? அடி பாவி, விட்டா நீ வேற ஃபார்முக்கு வந்துருப்ப போலையே. பவி டைம். ஐ லவ் யூ டா. ஐ லவ் யூ டி பவிமா. பார்க்குறப்பெல்லாம் கொடுப்பியாடி? பார்க்குறப்பெல்லாம் ஐ லவ் யூ சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்க்குறப்பெல்லாம் கிஸ் கொடுப்பேன். ஏய் வாடா போலாம். எதுக்கு இங்கே உட்காந்துருக்கப்ப? இங்கே தான் நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு. இங்கே நம்மளுக்கு வேலை இருக்கா? ஆமா மச்சான், இங்கே தான் நம்மளுக்கு வேலை இருக்கு. வைத்தியக்காரா புரியுற மாதிரி சொல்லுடா. இது நைட்டு பூரா என்ன புலம்ப விட்டால மச்சான். சஞ்சய் நைட்டு கதையை நான் இன்னும் மறக்கலடா. தெரியுமா? என் சஞ்சய் லவ் பண்றான். நேற்று நைட்டை மறக்க முடியுமா மச்சான்? நீ மறந்தாலும் நான் மறப்பனா? என் சஞ்சய்க்கு லவ் வந்துருச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்ட மூமெண்ட் ஆச்சே. போதும் நிறுத்துனா, ஓவர வாய்ப்பு பேசாத மச்சான். லவ் பண்றதானடா, மாத்தி யோசிலாம் விளையாடுறதுனா அடிச்சிருவோம் பார்த்துக்க. நான் மாத்தி யோசிலாம் விளையாடல. ஆனா உங்ககிட்ட சொன்ன விஷயத்த மரியாதையை சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்க. யார்கிட்டயாவது சொன்னேன்? சொல்ல மாட்டேன். என் சஞ்சய் லவ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதை யார்கிட்டயே சொல்லி நான் வெறுப்பத்துவேனா? அவனுக்கா எப்ப யார்கிட்ட சொல்லணும்னு விருப்பம் வருதோ அப்பா அவன் சொல்லிட்டா போதும். லவ்வுக்கு நடுவில் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் மச்சான். அவங்கவுங்க லவ் அவங்கவுங்க மெத்தட்ல தான் ஹேண்டில் பண்ணணும். ஆனா ஒரு பிசினஸ் மேன் ப்ரூவ் பண்ற பத்தியா மச்சான்? டே பின்ன அவங்கவுங்க மெத்தட்ல ஹேண்டில் பண்ணுமா? இது நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் நினைச்சுக்கிட்டியா? அவங்கவுங்க மெத்தட்ல ஹேண்டில் பண்றதுக்கு என்னடா பொசுக்கு நான் சிங்கப்படுத்திவிட்டேன். என்ன மெத்தட்ல பண்றதுக்கு? இது என்ன உன் கம்பெனி ப்ராஜெக்டா? அடே சஞ்சய், நீ லவ் பண்ண ஆரம்பிச்சா அல்டிமேட்டா இருக்கும் போலயே. கலாய்க்கிற மச்சான். ஏய் கலாய்க்கவும் இல்ல கன்றாவியும் இல்ல. சொல்றத ஒரு நிமிஷம் கேட்குறியாடா? வரமே பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? லவ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நீ வெறுத்துருவ போலயே. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. சும்மா ஒருத்தன் கடக்குறான் அப்படின்னா ஏன்டா சும்மா இருக்கன்னு கேக்குறீங்க. அப்படி சும்மா இருக்கிறவன்ட்ட போய் லவ் பண்ணு மச்சான்னு சொல்றீங்க. அதே அவனுக்கு லவ் வந்துருச்சு, அவனும் ஒரு பீக்ல போலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன மச்சான் இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பை மறந்துட்டு லவ்னு சொல்றியாடான்னு கேக்குறீங்க. நாங்களாம் என்னடா கேட்டகரியில வரோம்? இல்ல நாங்களாம் எப்படிதான் இருக்கணும்? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஐயோ எசன்ஸ் இப்படி எல்லாம் பேசுறானே லவ் வந்த மாதிரினாலே. என்ன சாமி பர்ஃபார்மன்ஸ் நிறுத்துங்கண்ணா.
இப்ப கூட நீங்க வேணான்னு சொன்னீங்க அப்படின்னா மனசுல இருக்கிற காதல அப்படி மண்ணு போட்டு மூடிடுவேன். ரியலி? எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு லவ் முக்கியமா என் ரோஹித் முக்கியமான்னு கேட்டா ரோஹித் முக்கியம் தான் மச்சான் சொல்லுவேன். யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன ஜீபா. சரி சரி, இப்போ நம்ம எதுக்கு இங்க உட்காந்துருக்கோம் அதை சொல்லு. ஒன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன் மச்சான். ஆனா பொண்டாட்டி விட மோசமா நடந்துக்கிறேன் மச்சான். இந்த பொண்டாட்டிங்களாம் வந்து புருஷன்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்களே, உனக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா, நான் முக்கியமா இல்ல உன் தங்கச்சி முக்கியமா அப்படின்னு நிறைய பிரச்சனையை கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு ஃப்ரெண்டுக்கு லவ் வந்துருச்சுன்றதுனால உனக்கு நான் முக்கியமா அந்த லவ் முக்கியமான்னு கேட்ட ஒரே ஆளு நீ தான்டா. இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் வேணும்ல மச்சான். லவ் கூட இல்ல, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணீங்க. அந்த கல்யாணத்துல அந்த பொண்ணு மூஞ்சே பார்க்கல. ஏன் தாலி கட்டினது ஒரு பொண்ணான்னு கூட தெரியல. ஆனா அதை ஒரு கல்யாணம் மதிச்சு அந்த துளசி தான் உங்க பொண்டாட்டி, அவங்க தான் எல்லாமே உங்க லைஃப்னு நீங்க 2 வருஷமா புலம்புனீங்க. நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அதையும் தாண்டி இப்ப அந்த பொண்ணை வேற கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா இப்பவும் அந்த பிள்ளையை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம சஞ்சய் சஞ்சய்னு என் உயிரை தான் வாங்குறீங்க. இல்ல இல்ல சின்னுங்காதீங்க, இருங்க மொத்தமா சொல்லிடுறேன். இதுக்கப்புறமும் அந்த பிள்ளையை எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க, அவங்க அப்பா மஞ்ச சொக்காவை எப்படி கரெக்ட் பண்ண போறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. புரியாத புதிராதே போயிட்டு இருக்கு. 5 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 2 நாள் தான் ரிசல்ட் தெரிஞ்சிரும். கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப என் பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியும் மஞ்ச சொக்கா அனுப்புறாரா அனுப்பலையான்னு அவருக்கு தான் தெரியும். நீங்களா எதுவும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்காதீங்க என்ன. நீ இப்ப எதுக்கு நீ நெகட்டிவா பேசுற? நெகட்டிவா பேசல மச்சான். தாலி கட்டின பொண்டாட்டி எதுவும் தெரியாதப்ப நீங்க ஒரு பொண்ணா நினைச்சு புலம்பலாம் நான் கேட்க தானே செஞ்சேன். சொல்லுங்க. இப்ப நான் ஒரு பொண்ணையே காமிச்சு அந்த பிள்ளை எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த பிள்ளைய நான் லவ் பண்றேன் போல அப்படின்னு உங்கள்கிட்ட புலம்புறத நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? பொண்ணே இல்லாத ஒரு கேரக்டர் பொண்டாட்டின்னு சொல்லி புலம்பும் போது நான் ஏத்துக்க தானே செஞ்சேன். அப்படி இருக்கும்பொழுது இப்ப நான் ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு தானே மச்சான் லவ் பண்றேன்னு புலம்புறேன். அப்ப நீங்க வந்து சண்டை போடலாமா? ஆனா யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல. இந்த ஒரு டைலாக சொல்லியே மொத்த எபிசோடையும் முடிச்சிருந்தா நீ என்ன திட்டுற. நம்ம எதுக்கு வந்தோம்னு சொல்லு, அந்த விஷயத்த முடிச்சுட்டு போவோம். முகரக்கட்டையா ஒரு மாதிரி வச்சுட்டு நடிச்சிருவான் பைத்தியக்காரா. நைட்டு நீ சொன்ன நீ தான் பைத்தியக்காரன்னு புரியுதா? நீ தான் பைத்தியக்காரன், கீர்த்தனா தான் பைத்தியக்காரி. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன பைத்தியக்காரன் சொல்லாதண்ணா. அப்படித்தான் நான் சொல்லுவேன். சீப்ப அடே என்னடா இது நைட்டு நான் வர மச்சான், இந்த மாஞ்செடிக்கு பொறி ஊட்டுறாடா. பொறி ஊட்டினாளா? ஆமா மச்சான், உட்காந்துக்கிட்டு இதுல இருக்கிற ஒரு இலைக்கும் பொரிய வச்சிட்டு இருக்காடா. கேட்டா மாஞ்செடியில இருக்கிற மன்மதன் சாப்பிட்டுட்டு இருக்காராம். அல்டிமேட்டா உன்னை வெறுப்பேத்துறா தெரியுமா? அதான் மச்சான் என்னால தாங்க முடியல. நேத்தி அவ பொறி ஊட்டுற அழகை பார்த்ததுனாலதான் நான் கடுப்பானதே. மச்சான் பொறி ஊட்டுற அழகை பாத்தீங்களா இல்ல கீர்த்தனாவோட அழகை பாத்தீங்களா? இங்க பாரு, ஓவரா வாய் பேசாத. இப்பவும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு. அதாவது நீங்களா பண்ற லவ் கிடையாது, நான் பண்றது. புரியுதா? அப்புறம் எனக்கு அவளை பிடிக்கும், அவ்வளவுதான். சரி, அதனால் தாங்கள் கூற வருவது பிடிக்கும். கேட்கல. லவ் பண்றேன் தான், பட் நீங்களாம் பண்ற மாதிரி மானே தேனே பொன்மானே அப்படின்லாம் சொல்லி என்னால லவ் பண்ண முடியாது. ஓ அப்படி. பாக்குறேன். இப்பதானே என் சஞ்சய்க்கு லவ் வந்திருக்கு. என் சஞ்சய் பேசியிருக்கான். அப்படி இருக்கும்பொழுது அடுத்தடுத்து எப்படி பேச போறான்னு கேட்க தானே போறேன், பார்க்க தானே போறேன். பாருங்க, நான் அந்த மாதிரிலாம் லவ் பண்ண மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கவும் பிடிக்காது. நம்பிட்டேன்டா. ஏய் நம்பலனாலும் அதுதான்டா உண்மை. சரி சஞ்சய், நான் தப்பு சொல்லல. இப்ப இந்த மாஞ்செடியை நீ எதுக்கு மடியில தூக்கி வச்சிருக்க? அதுக்கு ரீசன் சொல்லு. பாயிண்ட்டுக்கு வருவோன்னு, இந்த மாஞ்செடி இருந்தா தானே மச்சான் அவன் என்ன வெறுப்பேத்துறான். இந்த மாஞ்செடி இல்லைன்னா யூ மீன் திருட்டு? எஸ், திருட்டே தான். அதெல்லாம் தப்பு இல்லையா மச்சான்? தப்பே கிடையாது. நம்மள ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது நம்ம கண்ணு முன்னாடி வராம நம்ம தான் பாத்துக்கணும். ஓ அப்படி. அதனால இப்ப நீங்க திருட போறீங்க. இந்த திருட்டுல எனக்கும் பங்கு வேணும் கூட கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கீங்க, அப்படிதானே? அம்மா மச்சான், நான் செய்யற எல்லா காரியத்திலயும் உனக்கு பங்கு வேணும்ல. அப்புறமா நீ ஃபீல் பண்ணிட்டீனா உன் காதலுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியாம போயிடுச்சு மச்சான் அப்படின்னு. பல்ல கட்டாதானே. இங்க பாரு, இந்த மாஞ்செடிய நான் இப்ப இங்க இருந்து திருடிட்டு போனோம். அதுக்கு நீங்க யோசனை சொல்லுங்க. மச்சான் திருடிடலாம், ஆனா கீர்த்தனா எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா? கண்டுபிடிச்சிருவா. தெரியும் எனக்கு அவ ஒரு தில்லாலங்கடின்னு. இருந்தாலும் எனக்கு இரிட்டேட் ஆகுது மச்சான் இந்த மாஞ்செடி அவ மடியில பார்க்கும்போதெல்லாம். அப்ப நீ உன் மனசுல இருக்கிறத சொல்லு. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. விளக்கம் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், டென்ஷன் ஆயிடுவேன். இப்போதைக்கு இந்த மாஞ்செடியை திருடணும், அதுக்கு மட்டும் ஐடியா சொல்லு. சரி, உன்னதான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பா, உன் மேலதான் டவுட் வரும். இந்த மாஞ்செடியை நான் திருட ட்ரை பண்றேன்னு. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன. சஞ்சய், அவன் காதலுக்காக ஃப்ரெண்டை என்னென்னவோ ஹெல்ப் பண்ண சொல்லுவான்டா. ஆனா நீ சொல்ற ஹெல்ப்பை பத்தியா? எடுத்த உடனே திருட்டு, அதுவும் ஒரு மாஞ்செடியை.
மச்சான் யார் லவ்வுக்கு எது டிஸ்டர்பன்ஸா இருக்கோ அதை தானே மச்சான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண முடியும். யார் லவ்வுக்கு இந்த மாஞ்செடி தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனால இந்த மாஞ்செடியை திருடுறது தான் மச்சான் உன் ஃப்ரெண்டுக்கு நீ பண்ற பெரிய ஹெல்ப்பு. ஆனா என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியடா. சார் ஐயோ மச்சான் என் பொண்டாட்டி வருது. ஐயோ ஆமா இப்ப என்ன பண்றது. ஒழுங்கா கீழே வச்சிரு. வந்து பார்த்தா அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் மாட்டிப்போம். இந்த செடியை கீர்த்தனா வச்சிருக்கிறதுக்கே அவன் என்ன காரணம் கண்டுபிடிக்காம இருக்கா. இன்னும் உன் மடியிலையும் பார்த்தான்னு வச்சுக்கோயேன், லிங்க் பண்ணிடுவா பாத்துக்கோ. ஐயோ மச்சான் உன் பொண்டாட்டி உன்னோட பெரிய சிபிஐ, அதுக்கிட்ட மட்டும் மாட்டினு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் நான் கீழே வைக்கிறேன்னு. ஆனா ஒண்ணு மச்சான், இந்த மாஞ்செடியை எப்படியாவது எனக்கு திருடி தர பாத்துக்க. சரிடா முதல்ல கீழே வை. மச்சான் அப்படியே கேஷுவலா பேசிட்டு இருந்தா திடீர்னு சொன்ன வராதே, என்ன பேச. ஐ லவ் யூ சொல்லு. சீப்ப ஏன் மச்சான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க வந்திருக்கு, அவ்வளோ பாசமாடா, போயிட்டு வரேன்னு சொல்லிக்கலாமா போது. அந்த கூத்தை ஏன் கேட்குற, எதுக்கு வந்திருக்கா தெரியுமா. புருஷன்கிட்ட போயிட்டு வரேன்னு பொண்டாட்டி சொல்லிட்டு போக வந்திருக்கா. அந்த கர்மம் தான் கிடையாது, வெயிட் பண்ணு இப்போ பேசுவான்னு. சார் சொல்லுங்க நந்தினி, இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா. என்ன சார் மறந்துட்டீங்களா? என்னடா மறந்துட்டீங்களான்னு கேட்குது. என்ன நந்தினி என்ன மறந்துட்டேன். அதான் நேற்று நைட்டு சொன்னனே. மச்சான் என்ன பேசுன நேற்று நைட்டு எனக்கு தெரியாம. சும்மா இருடா. நீங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்க. அதான் சார் நீங்கள் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா, மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க சொன்னல. மோட்டிவேஷன் ஸ்பீச்சா. அடே அடே என்னடா. நந்தினி அவங்க வாயால சொல்லுவாங்க. நந்தினி சஞ்சய் இதை கேட்குறான் பாருங்க, சொல்லுங்க. சஞ்சய் சார் அது ஒன்றும் கிடையாது. நேற்று காலையில் நான் ஆஃபீஸ் கிளம்புனா சரி அப்போ சார் என்கிட்ட பேச வந்தாரா. சரி. அப்போதான் அவர் பேசின விஷயம் எனக்கு அப்படியே மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால நான் போய் ஆஃபீஸில் நல்லா ஒர்க் பண்ணேன் சஞ்சய் சார். எல்லா நாளை விட சார் பேசின அன்னைக்கு நான் இன்னும் சூப்பராக ஒர்க் பண்ணேன். அதனால தான் சஞ்சய் சார் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் டெய்லி காலையில் சார் கிட்ட கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். சார் டெய்லி பேசினார் அப்படின்னா நான் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, சாரோட கம்பெனி க்ரோத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. புரிஞ்சுதா. பாவி அந்த பிள்ளைகிட்ட எதுக்கிட்ட மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசின. சத்தியமா மச்சான் அவகிட்ட நான் லவ் டாபிக்கும் ரொமான்ஸ் டாபிக்கும் தான்டா பேச போனேன். அப்புறம் எப்படி அது மோட்டிவேஷன் ஸ்பீச்சா மாறுச்சு. பைத்தியக்காரி இருக்கல்ல பைத்தியக்காரி, அவ தான் சார் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நான் தனியாக பண்ணுறேன்லாம் முடிவு பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணலாம் சொல்லிட்டீங்க, பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார், இவ்வளோ நாளாக நான் ஒர்க் பண்ணதை வச்சு நீங்கள் கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் இந்த ப்ராஜெக்டை முடிப்பேனா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டா. சரி பாவம் புள்ள கேட்குதுன்னு சொல்லிட்டு அவள் எப்படிலாம் இது வரைக்கும் ஒர்க் பண்ணா, இதுக்கப்புறம் எப்படிலாம் ஒர்க் பண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்த மச்சான். அதான் மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக எடுத்துக்கிட்டு அன்னைக்கு பூரா ஆஃபீஸில் விடாமல் ஒர்க் பண்ணியிருக்கா, ரெஸ்ட் எடுக்காம. அதனால அன்னைய டாஸ்க் அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாலாமா. அவள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவள் விடாமல் ஒர்க் பண்ணது காரணம் கிடையாதான், நான் கொடுத்த மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் காரணமா. அப்போ உன் லவ் ரொமான்ஸு நாசமாக போச்சு, இதில் நான் உனக்கு டவுட்டு. ஓ மை காட், நீயே சொல்ல, நீலாம் மானே தேனே பொன்மானின்னு பேச மாட்டேன்னு சொல்கிறேன், நான் தான் மானே தேனே பொன்மானே என் உலகமே நீ தானே அப்படின்னு லெவலுக்கு பேசுகிறேன், என்கிட்ட என் டைவை கேட்க மாட்டான். அது அப்படிதான், பேசுகிறவங்களுக்கு கடவுள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களை இப்படி கொடுப்பாரு, பேசாதவங்களுக்கு கடவுள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள அப்படி கொடுப்பாரு. நம்ம மனசெல்லாம் இப்படி தாறுமாறாக படித்த கடவுள் மனசை யார் மச்சான் படிச்சிருப்பா. அதை அந்த ஆள்கிட்ட தான் கேட்கணும். எனக்காக போய் கேட்டு வரியா. சீப்பேன் வேணும்னா இன்னைக்கு வேற மாதிரி ட்ரை பண்ணு. அன்னைக்கு லவ் ரொமான்ஸ் பண்ண போனேன், அது மோட்டிவேஷனாக மாறிடுச்சு. இன்னைக்கு வேணா மோட்டிவேஷன் பேச போயேன், அது லவ் ரொமான்ஸாக மாறுதான்னு பார்ப்போம் அப்படின்ற. அப்படிதான்ற, நீ ட்ரை பண்ணி பாரு, நான் போகிறேன். இருடா. நீ மட்டும் இருந்தாலே உன் பொண்டாட்டிக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் ஞாபகம் வருதுன்ற, இதில் நான் வேறையா போடா. நீ எங்கடா போறப்ப. டேய் ரொம்ப நாள் கழிச்சு சார் கிடைச்சது, தலை பாரமாக இருக்குடா, அதனால நான் கிச்சனில் போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கேன், நீ வந்து சரி பேசிட்டு. ஏய் ஒழுங்கா பேசிட்டு வா, நான் கிளம்புறேன். ஆமா சஞ்சய் சார் எங்கே போகிறாரு? உன் போகிறது இருக்கட்டும். ஏய் உனக்கு என்ன பார்த்தா எப்படி இருக்கேன். ஏன் நல்லா தான் இருக்கீங்க ஏய் என்ன கிண்டலா. சார். நான் ஏன் உங்களை கிண்டல் பண்ண போகிறேன்னு சொல்லுங்கள், பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கீங்க இன்னைக்கு. அப்போ நேத்தி நாளா இல்லையா. சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்கண்ணே, நான் எதுக்கு வந்தேன், நீங்கள் என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க கேட்க வந்த கேள்விக்கு தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறேன். சார் நீங்கள் ஒரு யங்கஸ்ட் பிஸ்னஸ் மேன், நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர், நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சார். உங்களை பற்றி பேச சொன்னால் நான் பக்கமாக பேசுவேன். நீங்க அதெல்லாம் பக்கமா பேசி கஷ்டப்பட வேணாம். உங்க புருஷனை நினைச்சு ஒரு 5 நிமிஷம் பேசுங்க பார்க்கலாம். அது அரை நிமிஷம் கூட வராது சார்.
அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. சார் இப்போ நீங்கள் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறீங்களா இல்லைன்னா கிளம்பவா? இல்லை நந்தினி, மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் டெய்லி நான் கொடுக்க ரெடி தான். காலையில் எப்படி நீ மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்குறியோ அதே மாதிரி ஈவினிங் வந்து லவ் ஸ்பீச்சும் கேட்கணும். அது கேட்கலாம், இன்னும் நாள் இருக்கு. கேட்குற நாள் வந்ததுக்கப்புறம் மட்டும் நீ என்ன பண்ண போறன்னு எனக்கு தெரியலையே. சார் அதெல்லாம் நான் நல்லா கேட்பேன். பார்க்குறேன்னா சார் இன்னைக்கு உங்கள் மைண்டு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் போகிறேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் இருங்கண்ணா. யா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு எப்படி விருப்பமோ அப்படி இரு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம் விரும்பல. சும்மா தான் வம்பு இழுக்கிறேன். தப்பாக எடுத்துக்கிட்டு பேச வராமலாம் இருந்துடாதானே. அப்படிலாம் இல்லை சார். நானும் என்னை மாற்றிக்க தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது. ஆ, ஏதோ ஒரு விஷயம் தடுக்கல உங்கள் அப்பா. சார் சரி சரி சரி, அந்த டாபிக் உள்ள நான் வரல. எப்பவும் போல ஆஃபீஸுக்கு கிளம்பு. எப்பவும் போல எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணு. உன்னால தான் முடியும், உன்னால தான் முடியும். போதுமா? உன்னால மட்டும்தான் முடியும். தேங்க்யூ. சாப்பிட்டியா? ம் சாப்பிட்டேன். இன்னைக்கு நேரமாகவே கிளம்பி அப்பா ஊட்டி விட்டாங்க, சாப்பிட்டேன். ஃப்யூச்சர்லேயும் அப்போ ஊட்டி தான் ஒன்றும் போலையே. அது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் அப்படின்னா ஊட்டி விட்டா சாப்பிடுவேன். ம் சரி ஓகே, கிளம்பு. சார் சொல்லுமா. நீங்கள் ஜாலியாக சிரிக்கிறீங்க. இப்போ சஞ்சய் சட்டை பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு டீப் திங்கிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது, கரெக்டா? அதெல்லாம் இல்லை நந்தினி, நார்மலாக தான் இருக்கேன். இல்லை, நீங்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு? திங்கிங் இருக்குதா, ஆனால் என்ன திங்கிங்னு என்னாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒன்று நடக்க போதா? மனசுக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ நடக்கும்பொழுது நம்மளே அறியாமல் அன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒரு வேளை இந்த விஷயம் நடக்கிறதுக்காக தான் இந்த படபடப்புலாம் நம்ம மனசில் இருந்துச்சோன்னு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு படபடப்பு. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. சார் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? நான் தான் சொன்னனே, தெரியலம்மா, எனக்கும் என்னன்னு புரியல. பட் எது நடந்தாலும் அதை நீங்கள் பர்ஃபெக்டாக தான் ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் மனசில் எதுவும் நினைக்காம கன்ஃபியூஸ்ட் ஆகாம இருங்க, சரியா? ட்ரை பண்ணுறேன். என்ன? கனை விழி பார்வை போதும் கனாவிடும் காலை நேரம் உனை தொடும் ஆசை நெஞ்சில் ஊஞ்சலாகுமே. கடலலை கூட பேசும் மணல் கொண்ட காலை போலே நிலம் தொடும் முந்தன் நாணம் நீளும் போதும் காத்து கிடப்பேன். முன்னும் பின்னுமாக அலைஞ்சனா முத்தம் கேட்டு நான் தெரிஞ்சனா கண்ணல் பார்வையால் அரைஞ்சியே. நீ இன்னும் ஒரே ஒரு டைம். நான் கிளம்புறேன், பாய். ஏய் நில்லடி. முடியாது, ரோஹித் பிரகாஷ் இப்போ சரியாகிட்டார்ல, சிரிக்கிறார்ல, அது போதும். நந்தினி ஃபுல்ஃபில்லாக ஆஃபீஸ் போகிறாளே. சரியான ஃப்ராடடி நீ. சார் தான் ரொம்ப பெரிய ஃப்ராடு. மேடம் இன்னும் ஃப்ராடாக ட்ரை பண்ணலன்னு. இப்போ ட்ரை பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்னங்க மேடம்? அது சும்மா நம்மளாம் சுகமாக இருக்கும்போது அப்பா அம்மாலாம் தலையை தடவி விடுவாங்களே, அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே தான் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கிற பட்சத்தில் நான் கன்னத்தில் கை வச்சேன். அது சரி, பட் செம்ம ஃபீலாக இருந்துச்சு. தேங்க்யூ, நான் கிளம்புறேன். ஏய் இப்போ என்ன சொன்ன? ஐயோ, நான் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன், சாரி சொல்ல மாட்டேன், போயிட்டு வரேண்ணே, பாய். ஏய் ஏய் ஏய், பட் செம்மையா இருக்கே. ச்சே, இந்த பாத்திரம் கழுவுற வேலையை யார் கண்டுபிடிச்சான்னு தான் தெரில. ஒரே வழியா சளிச்சுட்டு நிக்காத, இன்னும் 4 பாத்திரம் தானே கிடக்கு, அதையும் தேய்ச்சி வச்சுட்டு போ. போறேன், நீ போய் உன் வேலையை பாரு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு காரணத்தை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்னை ரொம்ப வேலை வாங்குற பார்த்துக்க. ஏடி, நான் என்னைக்காவது உன்னை வேலை விட்டுருக்கேனா? முடிஞ்ச அளவுக்கு நானே தானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன். நீனும் உங்க அக்காவும் கிச்சன் பக்கம் எத்தனை நாளைக்கு வந்திருக்கீங்க? ஏதோ அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, அவரையும் பார்த்துக்கணுமேன்ட்டு அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடணுமேன்னுட்டு நான் நிற்கிறேன். அதனால தானே சத்த இந்த வேலையை செஞ்சுத்தான்னு சொல்கிறேன். ஒரே வழியா சலிச்சுப்பா. சரிம்மா, நான் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டால, போ. எடி, சாமானை மட்டும் தேய்ச்சி வச்சா போதும், வந்து நான் பார்த்துக்கிறேன் நம்ம வேலையெல்லாம். சரிம்மா. அம்மா போகிறது போகிறேன், இந்த தாவணியில் ஒழுங்கா பின்ன குத்திட்டு போமா. நான் குத்துனேன், ஒரு மாதிரி சரிஞ்சுக்கிட்டு வருதே. மா செத்து இதை மட்டும் பார்த்துட்டு போமா. அவங்க அம்மா தான் போயிட்டாங்களே, இவ கூப்பிட்டு நிக்கிறா. அம்மா இந்த பின்னை மட்டும் சரி பண்ணிட்டு போமா, 5 நிமிஷம் ஆகுமா உனக்கு? சீக்கிரமா போடுமா, பாத்திரம் வேற விளக்கணும்ல.
மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரவா? நேரு இந்த பின்ன போடு, அப்பதான் நிக்கும். வெக்கத்துக்கு வெக்க வரும் மேனி முழு பௌர்ணமி, சொக்கனுக்கே ஆசை வரும் என்ன அழகு என் கண்மணி. தை மாசம் தேதி குறிக்கவா மேளா தானா கேள்வி கேக்குது, உன் நெஞ்சில ஊஞ்சலாடவே மஞ்ச கயிறு ஏங்கி வாடுது, தடுமாறும் மனசு கேக்குது எப்போ ஒன்ன சேர்வது மானே, பித்தனா தாகிறேன் நானே. என் கண்ணுக்குள்ள ஒரு சிறுக்கி கட்டி புட்டாளே என்ன இருக்கி. எந்த பின்ன எப்படி போடுறதுன்னு தெரியலையே. ஏதோ மடிச்சு மடிச்சு வச்சோம், எப்படி போடுறது? போட்டியாம்மா, இன்னும் என்ன பண்ற? இருடி, நானே என் பொம்மி அம்மாவுக்கு 2-3 தடவை ட்ரை பண்ணி போட்டு விட்டுருக்கேன். என் பொம்மி அம்மாவுக்கு புடவை கட்டவே நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது இந்த தாவணி பின்ன போட மாட்டேனா? சஞ்சய், ஒழுங்கா போட்டுடா, மாட்டிக்க போறேன். அவளை டச் பண்ணாத வரைக்கும் மாட்ட மாட்டேன். டச் பண்ண கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா பைத்தியக்காரி. ஆனா தொடாம எப்படி போடுறதுன்னு தெரியலையே. அம்மா போட்டுட்டியா? போட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். செக் பண்ண. போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணா ஏதோ பையன் குரல் கேக்குதே. கில்லாலங்கடியோ ஏ கில்லாலங்கடியோ, கில்லாலங்கடியோ ஏ கில்லாலங்கடியோ, ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நாட்டு கட்ட, கிட்ட 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 வந்து மாட்டுக்கிட்ட மாட்டுக்கிட்ட.